ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் இந்த துதல் அல்வா என்பது ஃபேமஸான ஒன்று. இந்த ஊரில் துதல் அல்வாவுக்கு பிரத்யேகமாக 2-3 கடைகள் உள்ளன. அதில் இந்த செல்லக்கனி துதல் அல்வா மிகவும் ஃபேமஸான ஒரு கடை. அதாவது இந்த துதல் அல்வா என்பது இலங்கையிலிருந்து வந்த ஒரு உணவு என்று சொல்லப்படுகிறது. இது இலங்கையில் யாழ்ப்பாணம் பகுதிகளில் சர்க்கரை களி என்று அழைக்கப்படுகிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் கீழக்கரையில் தான் இந்த ஸ்வீட் மிகவும் ஃபேமஸ். அல்வாவைப் போலவே இருக்கும் இந்த ஸ்வீட்டில் அரிசி, சர்க்கரை, ஜவ்வரிசி, தேங்காய் எண்ணெய் கொண்டு இந்த ஸ்வீட் செய்யப்படுகிறது. இந்த பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பாக்கெட்டில் இருக்குது, இதுதான் அந்த ஸ்வீட்டு. ரொம்ப சாப்பிடுவதற்கு தேங்காய் எண்ணெய் கொண்டு ஜவ்வரிசி இதெல்லாம் கொண்டு செய்யப்பட்டதால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்வீட் வந்து இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் நிறைய வெளிநாட்டில் வசிக்கிறாங்க. அவங்க பூரா இங்கே வரும்போது வாங்கிட்டு போவாங்க. வெளியூர் மக்களும் இங்கே வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு போவாங்க. திருநெல்வேலி இதை எப்படி அல்வாவோ இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் என்னென்ன ஃபேமஸ் இருக்கோ அது மாதிரி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் இந்த துதல் அல்வா என்பது மிகவும் ஃபேமஸ். இந்த ஊரில் மாதிரி இந்த ஸ்வீட் வந்து வேறு எந்த ஊர்லேயும் கிடைக்காது. எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. பக்கத்தில் ராமநாதபுரத்திலே கிடைக்கும், தலைநகரத்திலே. ஆனால் கீழக்கரை அளவு இந்த சுவை இருக்காது. கீழக்கரையில் தான் இந்த துதல் அல்வா மிகவும் ஃபேமஸாக பார்க்கப்படுகிறது. வெளியூர் மக்கள், இந்த பகுதிகளில் செல்லும் வெளியூர் மக்களும், திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி செல்லும் மக்களும் வண்டியை நிறுத்தி இங்கு வாங்கி செல்வார்கள். அந்தளவுக்கு இந்த ஊரில் இந்த துதல் அல்வா என்பது மிகவும் ஃபேமஸ். நீங்கள் இந்த பக்கம் கீழக்கரை பகுதிகளில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த துதல் அல்வாவை வாங்கி செல்லுங்கள். இந்த துதல் அல்வா மட்டுமல்ல, இங்கு வேறு சில உணவுகளும் ஃபேமஸ். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் பாருங்கள், சில உணவுகளை காமிக்கிறேன். இந்த சீப்பனியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இது வந்து ஒரு காரம் கிடையாது, ஒரு அரிசி இதெல்லாம் கலந்து செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு காரம் இருக்காது, ஒரு ஸ்நாக்ஸு. இது வந்து இந்த ஊரில் ஃபேமஸ். இந்த சீப்பனியம் அப்படிங்கிறது ஃபேமஸ். அந்த அதிரசம் வந்து இங்கே வெள்ளரியாரம் என்ற பெயரில் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது வெள்ளரியாரம் அப்படிங்கிற பேரில் ஜீனி கொண்டு மிகப்பெரிய அளவில் செய்யப்படுது. இந்த துதல் ஸ்வீட் நான் சொன்னது வந்து ஏற்கனவே சொன்ன துதல் ஸ்வீட் வந்து கருப்பட்டி கொண்டு செய்யப்படுகிறது. அதுதான் அந்த ஊரில் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸை எல்லோரும் விரும்பி வாங்கி சாப்பிட்றதுக்கு காரணம் கருப்பட்டி கொண்டு செய்யப்படுது. சீனியிலே செய்யப்படுது. கருப்பட்டி கொண்டு செய்யப்படுவது கொஞ்சம் விலை அதிகம், சீனி கொண்டு செய்யப்படுவது கொஞ்சம் விலை குறைவு. அதனால் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை வாங்கி செல்ல மறவாதீர்கள். நன்றி, வணக்கம்.